ஹாய் நண்பர்களே, வணக்கம். இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது கோடிலிங்கேஸ்வரர். இந்த கோடிலிங்கேஸ்வரர் கோவில் எங்கே இருக்குது அப்படின்னா, அதாவது கேஜிஎஃப், கர்நாடகா மாநிலம் கேஜிஎஃப் அப்படிங்கிற இடத்துல இருக்குது. இது தமிழ்நாட்டிலேருந்து எப்படி போகணும் அப்படின்னா, சேலத்துலேருந்து கிருஷ்ணகிரியிலேருந்து குப்பத்துலேருந்து கேஜிஎஃப், அதாவது கர்நாடகா மாநிலத்தில் இருக்குது. ஒரு கோடி லிங்கம் ஒரே இடத்துல இருக்குது பாருங்கள். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற கோவில் தான் எஸ்பிபி பாலசுப்ரமணியம் பார்த்திங்களா, ஹரஹர சிவனிங்கிற பாடல் பாடின இடம், ஷூட்டிங் ஸ்பாட்டு அப்படின்னு சொல்லலாம் இந்த இடம். அதாவது ஒரு கோடி லிங்கம் பார்க்கணும் அப்படின்னா இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் எங்களுக்கு தெரிஞ்சிருக்குது. கண்டிப்பாக எல்லோரும் சிவலிங்கத்தை தரிசனம் பண்ணணும். சிவபக்தர்கள் நிறையா பேர் இருக்கீங்க, ஒரு கோடி லிங்கம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றவங்கெல்லாம் இந்த கோடிலிங்கேஸ்வரர் டெம்பிளுக்கு போய் தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க. சென்ட்ரலில் இந்த மாதிரி பெரிய சிவன் இருக்குது, அந்த சிவனையும் தரிசனம் செய்துட்டு வாங்க. ரெண்டாவது பார்த்திங்களா, பிரம்மா, சிவன், விஷ்ணு அப்படின்னு சொல்லக்கூடிய 3 சன்னதியும் இந்த இடத்துல அமைச்சிருக்காங்க. ஒரு ஆளுக்கு என்ட்ரி ஃபீஸ் 20 ரூபாய். என்ட்ரி ஃபீஸு, என்ட்ரன்ஸ் ஃபீஸ் 20 ரூபா கட்டிட்டு நம்ம உள்ளே போய் தரிசனம் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் கண்டிப்பாக எல்லோரும் இந்த இடத்துல போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. ஈஸ்வரனுடைய அனுகிரகம் எல்லாத்துக்கும் கிடைக்கணுங்கிறதுக்காக இந்த வீடியோவை பதிவிடுகிறோம். அதாவது எங்கேயுமே ஒரு கோடி லிங்கம் கிடையாது. ஒரு கோடி லிங்கேஸ்வரர் அப்படின்னா ஒரே லிங்கத்திலான செதிக்கு ஒரு கோடி லிங்கம்னு சொல்லுவாங்க. அதாவது 1000 லிங்கம் சேலத்தில் இருக்குது. அது மாதிரி பார்த்திங்களா, இங்கே கேஜிஎஃப்பில் மட்டும்தான் ஒரு கோடி லிங்கம் ஒரே இடத்துல தனித்தனியாக பிரதிஷ்டை பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு கோடி லிங்கமும் நம்ம பார்க்கலாம், அருமையாக இருக்கும். பெரிய லிங்கமும் இருக்குது இந்த இடத்துல. அதனால் கண்டிப்பாக போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. ஈஸ்வரனுடைய அருள் கிடைக்கணும். கோடிலிங்கேஸ்வரர் டெம்பிள் கேஜிஎஃப், கோலார் தங்க சுரங்கம் அருகில் தான் இருக்குது. இதுக்கு கிருஷ்ணகிரியிலேருந்து ஒரு 70 கிலோமீட்டர்ஸ் தான் போகணும். பக்கம்தான், கண்டிப்பாக போய் பார்த்துட்டு வாங்க. இது நாகலிங்க மரம் இருக்குது உள்ள, நல்லா சுற்றி பார்க்கலாம். நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு, கண்கூடாக இருக்குது. கோடிலிங்கேஸ்வரர் டெம்பிள் கேஜிஎஃப் கர்நாடகா மாநிலத்தில் இருக்குது. இந்த கோடிலிங்கேஸ்வரர் போகிற வழியிலேயே ஒரு முனீஸ்வரனுடைய ஆலயமானது இருக்குது. ஒரு பாறை மாதிரி செஞ்சு அந்த பாறைக்குள்ளே முனீஸ்வரன் அமர்ந்த கோலத்தில் அருள்பாலிப்பார். முனீஸ்வர பக்தர்கள் இருந்தால் கண்டிப்பாக அங்கே போய் சேவிச்சுட்டு வாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது விநாயக பெருமான், ஒரே கல்லாலான விநாயக பெருமான், ஒரே கல்லாலான நந்தீஸ்வரன், ஒரே கல்லாலான சிவலிங்கம், இந்த மாதிரி எல்லாமே வச்சுருக்காங்க இந்த இடத்துல. கோடிலிங்கேஸ்வரர் டெம்பிள், ஒரு கோடி லிங்கம் இந்த இடத்துல பிரதிஷ்டை செஞ்சுருக்காங்க. அதாவது கிட்டத்தட்ட ஒரு பயங்கரமான பரப்பளவு, நல்லா சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. கண்டிப்பாக போயிட்டு வாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, அந்த முனீஸ்வரன் பார்த்திங்களா ரொம்ப சிறப்பாக இருக்கும். முனீஸ்வரன் குகைக்குள்ளே இருக்கிற மாதிரி செஞ்சு வச்சுருப்பாங்க. கண்டிப்பாக போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க எல்லாருமே. பாருங்கள், தனித்தனியாக லிங்கம் ஒவ்வொரு இடத்துலையும் தனித்தனியாக பிரதிஷ்டை பண்ணி வச்சுருக்காங்க. இது நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற கோவில் தான் கோடிலிங்கேஸ்வரர் டெம்பிள் கேஜிஎஃப், கர்நாடகா மாநிலத்தில் இருக்கிற இந்த கோவில். கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள் இந்த சம்மரில். பாருங்கள், நந்தி பெரிய நந்திக்கு ஆப்போசிட்டில் சிவபெருமான். சிவனுடைய பக்தர்கள் அனைவருமே இந்த கோடிலிங்கேஸ்வரர் கோவிலுக்கு போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வாங்க. ஈஸ்வரனுடைய அருள் கிடைக்கணும் எல்லாத்துக்கும். சிவனுடைய பக்தர்கள் எல்லாமே போங்க. ஓம் நமக் சிவாயாங்கிற 5 எழுத்து மந்திரத்தை அனைவரும் ஜபித்து கொள்ளுங்கள். பாஞ்சாத்திர மந்திரம் என்று சொல்லக்கூடிய 5 எழுத்து மந்திரம் ஓம் நமக் சிவாயா என்று சொல்லவும். பாருங்கள், லிங்கம் தெரியுதுங்களா எல்லாத்துக்கும்? ஒரு கோடி லிங்கம் வரிசையாக கோவிலை சுற்றியும் பிரதிஷ்டை செஞ்சு வச்சுருக்காங்க. ரெண்டாவது பார்த்திங்களா, பிரதோஷ வழிபாடு அன்னைக்கு இந்த மாதிரி கோடிலிங்கேஸ்வர வழிபாடு செய்யுங்க. பிரதோஷத்து அன்னைக்கு சிவபெருமான வழிபாடு செய்வதனால சகலதமான பிரவிதமான தோஷங்களும் நிவர்த்தியாகும் என்பது ஐதீகம். அதனால் பிரதோஷத்து அன்னைக்கு இந்த கோடிலிங்கேஸ்வர தரிசனம் செய்யுங்க. ரொம்ப சிறப்பான ஸ்தலம், நல்லா இருக்குது. பார்க்குறதுக்கே கண் குளிர நல்லா அருமையாக இருக்குது. பார்க்க சிவபெருமான் அங்கேருந்து கோவிலை விட்டு வெளியே வரதுக்கு மனசே வராது. அந்தளவுக்கு அருமையான முறையில் அந்த கோடிலிங்கேஸ்வரானது அமைச்சிருக்காங்க. எல்லோரும் போய் விசிட் பண்ணிவிட்டு வாங்க. ஓம் நமக் சிவாயா. நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.